அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். இந்தியா பெண்களுக்கு மிக மிக ஒரு ஆபத்தான நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது நமக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் போன்ற காட்டுமிராண்டிகள், மத காட்டுமிராண்டிகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த அளவுக்கு பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களோ அதுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு இந்தியாவிலே பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். பெண்கள் மீதான வன்முறை என்பது குறிப்பாக பிஜேபியினுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. அதாவது கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த 10 ஆண்டுகளில் தான் குற்றங்கள் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது என்பதை அரசாங்க புள்ளி விவரங்களே காட்டுகின்றன. அதனால் வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா வருகின்றவர்களுக்கு அந்த நாடுகள் இந்தியாவை பொறுத்தவரையிலையும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்தியாவுக்கு பெண்கள் சுற்றுலா போனால் ஜாக்கிரதையாக போங்க, அங்கே பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த அளவுக்கு சர்வதேச அரங்கத்தில் இந்தியா தன்னுடைய மதிப்பை இழந்திருக்கிறது. பெண்களுடைய உரிமைகளை மதிக்காமல் அவர்களை அடிமைகளைப் போல இன்னமும் நடத்துகின்ற கொடுமையை நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் பெண்களுடைய உரிமைகள் எந்த அளவுக்கு பேசப்படுகின்றனோ அதைவிட அதிகமாக இந்தியாவில் பெண்கள் மீதான வன்முறை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அதில் அண்மையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டது பெரும் பேசுபொருளாக மாறினது. மாறின உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, இது போன்ற குற்றங்கள் நடந்தால் அந்த குற்றங்களுடைய சமூக பின்னணி என்ன, சமூக காரணி என்ன என்பதை அக்கறையோடு பேசுவதை விட அதை அரசியலாக்குவதைத்தான் தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா இடங்களையும் சரி கட்சிகள் அதை எப்படித்தான் செய்கிறார்கள். அதனுடைய பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பதை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி பெண்கள் மீதான வன்முறைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை அப்படிலாம் பேசுறது முதல் காரணம் என்ன? பெண்கள் மீதான வன்முறைக்கு ஆணாதிக்க வெறியும் ஆணாதிக்க சிந்தனையும் தான் அடிப்படை காரணம். அப்படின்னா முதல் குற்றவாளிகள் ஆண்கள் தான். ஒரு வர்க்கம் என்கிற முறையிலே கூட ஆண்கள் தான் அதற்கு காரணம். அதை பற்றி ஒருத்தரும் பேசுகிறதில்லை. அந்த ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மிக மோசமான காட்டுமிராண்டி சிந்தனை தான் அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பது முதல் விஷயம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விஷயமே கூட அந்த பெண் துணிச்சலாக புகார் கொடுத்ததற்கு பிறகு, அது வெளியிலே வந்ததற்கு பிறகு தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டான். அவன் கட்டுப்போட்டில் இருக்காங்க, அடித்தாங்களா உடைச்சாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் அது எல்லா கட்சிகளும் அரசியலாக்குவதிலே தான் முனைப்பாக இருக்கிறார்களே தவிர அந்த பிரச்சனையை பேசுவதில்லை. நாடு முழுவதும் பெண்கள் மீதான வன்முறை எப்படி இருக்கிறது, பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் பேசுவதில்லை. இப்போ அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை எடுத்துக்கிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் மோசம், இப்படி தான் பேசுகிறாங்க. இது திமுக மட்டும் இல்லை, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் உடனடியாக அப்படி பேசுவது என்பது தவறு என்று தான் நான் கருதுகிறேன். அது பக்கம் இருக்கட்டும். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததைப் போல இன்னும் அண்மை ஆண்டுகளிலே நடந்த பல்வேறு பாலியல் குற்றங்களைப் போல பல குற்றங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இந்த குற்றங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, அப்படி பெரும்பாலான குற்றங்கள் இது மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் ஆண்களால் செய்யப்பட்டால் அதை அநேகமாக முக்கால்வாசிக்கு மேலான பெண்கள் அதை சகித்து கொண்டு குடும்ப கௌரவம் என்கிற பெயரால் குற்றவாளிகளை தப்பிக்கிறதுக்கு தான் அவங்க உதவியாக இருக்கிறாங்களே தவிர எதிர்த்து போராட வேண்டும் என்கிற மனநிலை ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை தாண்டி ஒரு புகார் கொடுத்தால் அந்த புகார் நம்முடைய போலீஸ்காரன் எப்படி விசாரிக்கிறாங்கிறது தான் ரொம்ப கொடூரமானது. இப்போ அப்படி ஒரு சம்பவம் தான் பரமக்குடியில் நடந்திருக்கு. பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோளூர் தெற்கு என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் சித்திரைச்சாமின்னு ஒருத்தன், அவன் ஒரு மளிகை கடையும் வச்சுக்கிட்டு அந்த செல்ஃபோன் சார்ஜ் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு மளிகை கடைங்கிறது ஒரு பேருக்கு தான். அவனுடைய அங்கே பகுதியில் இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, அவன் கஞ்சா விற்கிறது தான் பெரிய தொழில். இப்போ கஞ்சா விற்கிறவன் மளிகை கடை வச்சுக்கிறது ஒரு பேருக்கு தான். அவன் முதன்மையான வருமானம் கஞ்சா வருமானம் தான் போட்டு அவன் ஊருக்குள்ளே அப்படி இருந்துட்டுருக்கான். இவனுடைய வேலை என்னென்னா, இப்படி தன்னுடைய கடைக்கு வாடிக்கையாளர்களாக வருகின்ற அந்த மளிகை கடைக்கு அல்லது செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ வாடிக்கையாக வருகின்றவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பக்கம் இழுத்து அவளை மிரட்டியோ இல்லை வேறு ஏதோ வகையில் காரியம் சாதித்து அவர்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டி அவங்கள்ட்ட உடல் ரீதியான அத்துமீறல் செய்வது மட்டுமல்ல, அவர்கிட்ட மிரட்டி பணம் வாங்குகிற வேலையை அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இது பல பேர் யாரும் அதை குடும்ப கௌரவங்கிற பேரில் பல பேர் அதை பண்ணலை. ஆனால் ஒரு பெண்
தைரியமாக தன்னுடைய கணவனிடத்திலே சொல்லியிருக்கிறார். இது மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், அந்த பெண் அந்த கடைக்கு போகும்பொழுது ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறான். வீட்டுக்கு போன போது அவன் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி அதில் ஏதோ மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அந்த பெண் மயங்கி இருக்கிற நிலையில் அந்த பெண்ணோட உறவு வைத்துக்கொண்டு அதை வீடியோ எடுத்து அதை நான் வெளியில் விட்டுருவேன், புருஷன்ட்ட சொல்லிவிடுவேன், உங்கள் சொந்தக்காரன்ட்ட சொல்லிவிடுவேன், இன்டர்நெட்டில் போட்டுருவேன் என்று மிரட்டி அந்த பெண்ணை இடையில பாலியல் இச்சைக்கு ஆளாக்குவது, இன்னொரு பக்கம் மிரட்டி காசு வாங்குவது என்கிற அந்த பெண்ணுடைய பொருளாதார நிலையை தாண்டி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கடன் வாங்க வச்சு அதுக்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் பிடிங்கி எல்லாத்தையும் இவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்கான். சரி, இதெல்லாம் பொறுக்க முடியாமல் அந்த பெண் தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே அந்த கணவன் விதிவிலக்கான ஒரு பையன் போல் இருக்கு. அவன் தன்னுடைய பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு நேர்ந்த இந்த கொடூரத்துக்கு கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுக்கணும் என்று தன்னுடைய மனைவிக்கு ஆதரவாக இருந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது கடந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அந்த பரமக்குடியில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஒரு லேடி ராதான்னு சொல்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற லேடி சாரதாவான். இந்த ராதாங்கிற பெண் மகா மோசம், எந்த வழக்குகளையும் அதுவும் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை குறித்து ஒரு பெண் என்கிற முறையிலே கூட ஒரு கருணை இல்லாத ஒரு பெண்ணு காசு சம்பாதிக்கிறதுல அந்த அம்மா குறியாக இருப்பாங்க என்று சொல்லுகிறார்கள். அது பொதுவாக அந்த பகுதியில் பேசப்படுகின்ற செய்தி. ஆனால் அந்த பெண் ஆகஸ்ட் மாதம் கொடுத்த புகாரை இந்த மாதம் 18ஆம் தேதி வரை அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை எதிர்த்து மக்கள் அதிகாரம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, இப்போ நோட்டீஸ் போட்டோம், திரும்ப போய் இப்போ நம்ம தோழர்கள் போய் பேசியிருக்கிறாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை. இதெல்லாம் தாண்டி அண்மையில் போய் அந்த ராமநாதபுரம் கூடுதல் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அவர் இந்த குற்றத்தினுடைய தன்மையை கேட்டுட்டு ரொம்ப ஆத்திரமாகி உடனே டிஎஸ்பிகிட்ட போய் சத்தம் போட்டிருக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கீங்கன்னு. அதுக்கு அப்புறம் 4 மாதம் கழித்து கடந்த 18ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறான். இது வரலையும் குற்றவாளி ஊர்லேயே இருக்கான், அவன் பாட்டு கஞ்சா வித்துக்கிட்டு நல்லா தெரியுறான். இது ஏற்கனவே அந்த மாதிரி பல பேரை பண்ணியிருக்கிறாங்கிறதெல்லாம் போலீஸுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். கஞ்சா விற்கிறவனா போலீஸுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஏன்னா கஞ்சா விற்கிறது போலீஸுக்கு தெரியாமல் மாமூல் கொடுக்காமல் கஞ்சா விற்கிறதெல்லாம் நடக்கவே முடியாது. ஆக அப்படி போலீஸோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கிறவன் தான் அவன். ஆனால் இந்த நிமிடம் வரல அந்த ராதாங்கிற இன்ஸ்பெக்டர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. டிஎஸ்பி சொல்லி எஃப்ஐஆர் போட்டதோடு இது நிற்கதே தவிர இவ்வளவு சீரியஸான கடுமையான குற்றம் புரிந்த அந்த நபரை இன்னும் அந்த நிமிஷம் வரலையும் அவங்க நடவடிக்கை எடுக்கலை, கைது செய்யலை. திரும்பவும் கேட்பதற்கும் அவர்கள் முறையான பதில் சொல்லுவதில்லை. இந்த மாதிரி காவல் நிலையங்களில் அந்த பகுதியில் ஒரு மகாராணியை போல் அதிகாரம் செலுத்துகின்ற இந்த மாதிரி போலீஸ்காரங்க தான். போலீஸ்காரங்களில் பெரும்பாலானவங்க வழக்கை எப்படி பதிவு செய்வாங்கன்னா, சில்லறை உள்ளவனுக்கு ஆதரவாக தான் போலீஸ் நிலையம் செயல்படும் என்பது நான் பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். காசு இல்லாதவனுக்கு எந்த விதமான நியாயமும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கிடைக்காது. அது எந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தான். ஆனாலும் கூட ஒரு சில இந்த மாதிரி சீரியஸான குற்றங்கள் நடக்கும்போது கூட அவர்கள் கவலைப்படாமல் குற்றவாளியை பாதுகாக்கிறார்கள் சொன்னால், இதனால் நடக்கிறது என்னன்னு சொன்னால் போலீஸ் மேலே மட்டும் இல்லை, இந்த கோபம் அரசாங்கத்தின் மேலே தான் திரும்புது. இப்போ எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை போய் நம்ம கேட்க முடியாது. உள்ளூரில் இருக்க போலீஸ்காரனுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து நீ இது மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அது முறையாக நியாயமாக நடந்துக்கணும், சட்டப்படி நடந்துக்கணும் என்பதற்காகத்தான் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம், இவ்வளோ சலுகைகள்லாம் கொடுக்குறோம். ஆனால் இந்த காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், கீழ்நிலை அதிகாரிகள், டிஎஸ்பி உட்பட சொல்கிறேன், இவர்களெல்லாம் காசுக்கு தான் வேலை பார்க்குறாங்களே தவிர நியாயத்திற்கு வேலை பார்க்கவில்லை என்பது தான் நாம் தொடர்ந்து நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. இந்த பிரச்சனையிலையும் கூட இதுவரையிலும் அவங்க எந்த நடவடிக்கை இல்லை. 18ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இந்த நிமிஷம் வரலையும் கூட அந்த சித்திரச்சாமியை கூப்பிட்டு விசாரிக்கலை. அவனை இம்மீடியட்டாக இவ்வளோ பெரிய குற்றத்துக்கு உடனே தூக்கி உள்ளே வச்சு அதுக்கப்புறம் விசாரிச்சிருக்கணும். இப்போ எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அடுத்த நிமிஷமே கைது பண்ணாங்க ஆளை கண்டுபிடிச்சி, அதுபோல் செய்யாமல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இந்த பரமக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய அதிகாரிகள் துணை போகிறார்கள், டிஎஸ்பி துணை போகிறார். இதை மக்கள் அதிகாரம் சார்பில் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அந்த சித்திரச்சாமி என்கிற இந்த பாலியல் பொறுக்கி இந்த மாதிரி பெண்களை மோசடி செய்து ஏமாற்றி மிரட்டி காசு பறிப்பது, அவர்களை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குவது என்கிற கிரிமினல் குற்றங்களை பெண்களுக்கு மிக பெரும் ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த நபரை உடனடியாக அவர் கைது செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கையில் தாமதப்படுத்திய அந்த ராதா, சித்ரா, அந்த டிஎஸ்பி இவர்கள் மீது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட பெண் துணிஞ்சு தன்னுடைய கணவனுடைய ஆதரவோடு புகார் கொடுத்த அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பதற்கான வழிகளை இந்த காவல்துறை செய்யவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து மக்கள் அதிகாரம் அதற்காக போராடும் என்பதை இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கிறோம். நன்றி.